மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து பத்ரின்னு அங்கே ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட சாய்பாபாவுக்கு டெவலப் பண்ணுறோம், ஒரு 1000 கோடி ரூபா அலாட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். இதுக்கு வந்து இங்கே ஷீரடி ஆளுங்க பூரா எதிர்ப்பு. மெயின் மேட்டர் என்ன, வேற ஒன்றும் இல்லை, டூரிஸ்ட் வந்து கலெக்ஷன் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். ஏன்னா பத்ரி அவர் பிறந்த ஊர், ஷீரடி அவர் இறந்த ஊர். இறந்த ஊரை வச்சு ஏற்கனவே ஒரு கூட்டம் நல்லா கல்ல கழிக்குது. கபீர்தாசர் வரும்போது அவர் தான் முதல்ல அவர் இஸ்லாமியராக பிறந்து ராமனை பற்றியும் பாடல்கள்லாம் பாடியவர். இசை அப்படின்ற வடிவத்தில் மத நல்லிணக்கத்தை அவர் போதிக்கிறார். இது வந்து பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாய்பாபாவாக இருக்கக்கூடிய இவரின் ஒரிஜினல் பேர் யாருக்கும் தெரியாது. பத்ரியில் பிறந்தாருன்னு சொல்றது ஒரு கேள்வி. இப்படி ஒரு இது ஓடிட்டு இருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கும்போது கரண்டி வச்சுலாம் கிண்ட மாட்டார், கையை விட்டு தான் கிண்டுவார். அதாவது இதெல்லாம் சொல்கிறாங்களா, சொன்னாங்களா இல்லை? ஏங்க நீங்கள் யாராவது சாய்பாபா இல்லை சாய் டிவோட்டிஸ்ட்டை போய் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, அப்படி ஒரு நபர், ஒரு மனிதர் சாமியார் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஒரு தள்ளு வண்டியில் ஒரு மாதிரி வண்டி வச்சுக்கிட்டு அவருடைய ஃபோட்டோக்களை வச்சுக்கிட்டு. அது அவங்களாம் பிச்சைக்காரங்க அவ்வளோதான், கொஞ்சம் டீசெண்டான பிச்சைக்காரங்க. என்னென்னா நீங்கள் பிச்சை வாங்க வரும்போது பிச்சைக்காரன் சில பேர் திருடனும் இருக்காங்க. எங்கே போனாருன்னு கேட்டதுக்கு அவரும் ஒன்றும் சொல்லலை, நான் சும்மா போனேன் இப்போ வந்துட்டேன் அப்படின்றாரு, அவ்வளோதான். இவங்க பின்னாடி என்ன கதையில் எழுதி வச்சிட்டாங்கன்னா, ராணி லக்ஷ்மிபாய் கூட சேர்ந்து வெள்ளக்காரன் கூட சண்டை போட போயிட்டாரு அப்படின்ட்டாங்க சாய்பாபா. ஆமாம், ஏன்னா 1857 தான் அந்த சண்டை நடந்த காலம், அந்த ஒரு வருஷம். நித்யானந்தாவாக இருந்தாலும் சரி, சீரடி சாய்பாபாவாக இருந்தாலும் சரி, புட்டபர்த்தி சாய்பாபாவாக இருந்தாலும் சரி, ஒரு சாமியாரை ஒருத்தன் நம்புறான்னா அவனை மாதிரி அடி முட்டாள் உலகத்திலே கிடையாது. சாதாரண பக்திமானே வந்து முட்டாள்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இவன் வந்து அதையும் விட கடைந்தெடுத்த அடி முட்டாள். அவருக்கும் வந்து ஒரு காலத்து, அதாவது சொல்லப்போனால் சாய்பாபாவை கொண்டு வந்து நித்யானந்தா கூடலாம் கம்பேர் பண்ணுறது ரொம்ப தப்பு.